கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள அன்னபூர்ணேஸ்வரி நகரைச் சேர்ந்தவர் ஹேமந்த் குமார். 34 வயதான இவர் நடிகர் மற்றும் தயாரிப்பாளராக உள்ளார். ரிச்சி என்ற கன்னட படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார். இவர் மீது ராஜாஜி நகர் காவல் நிலையத்தில் கடந்த 3ஆம் தேதி இளம் நடிகை ஒருவர் பரபரப்பு புகார் அளித்திருந்தார். கன்னடத்தில் சின்னத்திரை ரியாலிட்டி ஷோக்களில் பங்கேற்றுள்ள அந்த நடிகைக்கு 2022ஆம் ஆண்டு தயாரிப்பாளர் ஹேமந்த் குமார் அறிமுகமாகியுள்ளார். அவர் தயாரித்து வந்த ரிச்சி என்ற படத்தில் நடிகையை ஒப்பந்தம் செய்திருக்கிறார். 2 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு 60,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட படப்பிடிப்பில் ஹேமந்த் குமாரோடு சின்னத்திரை நடிகை நடித்திருக்கிறார். பல காரணங்களால் அந்த படப்பிடிப்பு தள்ளி போனது. அவ்வப்போது நடந்த ஷூட்டிங்கில் பங்கேற்று படத்தை முடித்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த காலகட்டங்களில் நடிகை பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளானதாக பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். படப்பிடிப்பின் போது ஆபாசமாக உடையணிந்து வர வேண்டும், ஆபாசமாக நடிக்க வேண்டும் என ஹேமந்த் குமார் நடிகையை வற்புறுத்தியிருக்கிறார். ஆனால் அதற்கு சின்னத்திரை நடிகை சம்மதிக்கவில்லை. அப்படி இருந்தும் ஹேமந்த் குமார் அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டதாகவும் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மாதம் 2023ஆம் ஆண்டு ரிச்சி படத்தின் ப்ரமோஷன் மும்பையில் நடந்திருக்கிறது. அதில் கலந்து கொண்ட நடிகையை ஹேமந்த் குமார் மது குடிக்க வற்புறுத்தியதாகவும், ஆனால் அதற்கு நடிகை மறுப்பு தெரிவிக்கவே ஜூஸில் மது கலந்து கொடுத்து அவரின் சுயநினைவை இழக்க வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு நடிகையை வீடியோ எடுத்த ஹேமந்த் குமார் அவரை ஆபாசமாக மார்பிங் செய்து அந்த வீடியோக்களை காட்டி நடிகையை ஹேமந்த் குமார் மிரட்டியதாகவும் தனது ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த அதிர்ச்சியில் இருந்த நடிகை மீளாத நிலையில் பெங்களூரு வந்ததும் ஹேமந்த் குமார் அவரை தனியாக வந்து சந்திக்க அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு நடிகை மறுப்பு தெரிவித்ததால் ரவுடிகளை ஏவி மிரட்டியிருக்கிறார். படத்தில் நடித்ததற்கான சம்பளத்தை கேட்டபோது ஹேமந்த் குமார் செக் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரின் வங்கி கணக்கில் பணம் இல்லாததால் அது திரும்பி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதை நடிகை தட்டி கேட்கவே அவரின் செல்போன் நம்பர் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அத்தோடு நடிகைக்கும் அவரது தாயாருக்கும் பல்வேறு நம்பர்களில் இருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமான ஹேமந்த் குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகை புகார் அளித்திருந்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிந்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஹேமந்த் குமாரிடம் நடத்தப்படும் விசாரணைக்கு பிறகே இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.